வடக்கும் கிழக்கும் சேரும் பகுதி வடகிழக்கு பகுதி. குரு என்ற கிரகம் அதை ஆளுமை செய்கிறது. சென்னையில தான் அதிகமாக ஜீவ சமாதிகள் இருக்கிறது. இன்னும் வறுமையிலே மீனவர்கள் வாழ்கிறார்களே. தண்டையார்பேட்டை, காசிமேடு, ராயபுரத்தில் வடகிழக்கு பாதிக்கப்பட்டதால் வடமேற்கு கட்டான அந்த இடத்துல வந்து நம்ம மூவ் ஆயிடுவோம். மக்களே, சென்னையோடைய வாஸ்துவை எப்படி பார்க்க வேண்டும் சொல்லித்தரேன், கேட்டுக்குங்க. கடலை பார்த்து நிற்கிறீங்க, இமேஜ் பண்ணிக்கங்க. எல்லாரும் இமேஜ் பண்ணுங்க. லெஃப்ட் வந்து வடக்கு, ரைட்டு வந்து தெற்கு. இதை வைத்து 4ஆக பிரிக்க வேண்டும். சென்னைக்கு தெற்கில் வந்து அடையாறு, திருவான்மியூர், மேற்கில் ஃபுல்லாகவே நம்ம முதுகுக்கு பின்னாடி கோயம்பேடு, அண்ணா நகர். மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் பொழுது தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம். எப்போ தெரியுமா வழி வரும்? கோயம்புத்தூர் டெவலப் ஆனால் தமிழ்நாடு டெவலப் ஆகும். வடக்கும் கிழக்கும் சேரும் பகுதி வடகிழக்கு பகுதி. குரு என்ற கிரகம் அதை ஆளுமை செய்கிறது. ஓகே. சென்னையில தான் அதிகமாக ஜீவ சமாதிகள் இருக்கிறது. ஓஹோ, அப்படியா சார்? இதனால ஆமா, அதிகமாக திருவொற்றியூர், தண்டையார்பேட்டில் வீட்டுக்கு கீழே ஜீவ சமாதி நிறைய இருக்குது. அது மேலே வீடு கட்டி நிறைய பேர் குடும்பம் இருக்கிறாங்க. நீங்கள் வேணா போய் கேட்டு பாருங்க. எனக்கு ஒரு 4-5 தான் சார் தெரியும், நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு தெருவில் 4-5 பேர் ஜீவ சமாதி இருக்கு. ஓ, தண்டையார்பேட்டையில், வண்ணார்பேட்டையில், பட்டினத்தார் தான் அங்கே இருக்கு. பட்டினத்தாரே கடல் உள்ளேருந்து முழுகிட்டார் மேடம். இது இப்போ மேலே கொண்டு வந்து வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க, தகவல் சொல்கிறாங்க. நம்ம அப்பெல்லாம் போகிறக்கெல்லாம் நம்மளுக்கு சொல்கிற செவி வழி செய்தி தான் நம்ம உங்ககிட்ட சொல்கிறோம். குணங்கொடி மஸ்தான் ஒருத்தர் இருக்காரு, அங்கே தாத்தா சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கு. ஏகப்பட்ட ஜீவ சமாதிகள் ஏன் திருவொற்றியூரில் வந்தது யோசிக்கணும்னா நம்ம கண்டிப்பாக சார். ஒரு வாரம் போகிறான், உயிரை பணையை வச்சு கடலுக்கு, குழந்தைகளை காப்பாற்றணும், மனைவியை காப்பாற்றணும்னு. மீன் கிடைக்குது. அந்த மீனை வாங்கி சாப்பிடுபவர்கள் ஆடி பென்சில் வந்து வஞ்சர மீன் வாங்கிட்டு போகிறாங்க. உயிரை பணையை வைத்து பிடித்தவர்களுக்கு அதில் கிடைக்கக்கூடிய கூலியை வைத்து இன்னும் வறுமையிலே மீனவர்கள் வாழ்கிறார்களே. தண்டையார்பேட்டை, காசிமேடு, ராயபுரத்தில் வடகிழக்கு பாதிக்கப்பட்டதால் அவன் சவுத் வெஸ்ட்லேருந்து வந்து மீன் வாங்கிட்டு போயிடுறான். இப்போ அவங்க இடம் மாறினா அவங்களுக்கு என்ன லைஃப் மாறுமா சார்? இப்போது நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே சவுத் வெஸ்ட்டுக்கு போயிட்டு, அப்போ நார்த் ஈஸ்ட் தொழிலை யார் பாப்பா? இறைவன் பெரிய மிராக்கல்லாம் பண்ணுவார். நல்லா ஒருத்தவங்க அதை அனுபவிக்கணும். எஸ். சென்னையில் நம்ம சும்மா இன்ட்ரோ தான் பேசுகிறோம். இன்ட்ரோ, இது வந்து ஃபுல் வீடியோ கிடையாது. புரியுது சார், புரியுது. இப்போ ஏர்போர்ட் வந்துருச்சு. சென்னையில் ஏர்போர்ட் வந்துருச்சு. ஏர்போர்ட்னா பறக்கிறது. நார்த் வெஸ்ட்டு பாதிக்கப்பட்டால் தான் பறக்கும் ஃப்ளைட்டு. ஓகே. ஒரே அடி காலில் ஓங்கி ஒரு சாட்டியால் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல இருந்து ஓடுவீங்க, நிற்க மாட்டோம். எகிரி குதிச்சு ஓடுவோம். கையில் அடித்து காலில் அடித்தா, காலில் அடிக்காமல் முகத்துலேயோ வேறு ஏதோ ஒரு பிளேஸில் அடித்தா அந்த இடத்துல நம்ம நிற்போம், நின்று திருப்பி அடிப்போம். காலில் அடிச்சிட்டுனா அந்த இடத்துல மூவ் ஆகும். வடமேற்கு கட்டானா அந்த இடத்துல வந்து நம்ம மூவ் ஆன் ஆகிடுவோம். ஓ, ஓகே. அங்கே தான் இருக்கா சார் ஏர்போர்ட்டு? இப்போ ஏர்போர்ட் இருக்கிற இடம், இப்போ முதல்ல சென்னையோடைய பவுண்ட்ரின்னு ஒன்று இருக்குல்ல மேடம், சென்னையுடைய பவுண்ட்ரி. அந்த பவுண்ட்ரி என்னன்னு தெரிஞ்சால் தான் நான் சொல்கிற கான்செப்டே புரியும். புரியுது. நீங்கள் மட்டும் சென்னை செங்கல்பட்டு வரைக்கும் சென்னை நினச்சின்னு இருக்கக்கூடாது. சென்னைக்குன்னு ஒரு அளவுகள் இருக்கிறது. மக்களே, சென்னையோடைய வாஸ்துவை எப்படி பார்க்க வேண்டும் சொல்லித்தரேன், கேட்டுக்குங்க. R&Dயில் இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு துளி ஆராய்ச்சியில் கிடக்குது. பெரு வெள்ளம் வரும், உங்களை காக்க வரும் அந்த வெள்ளம். சரிங்களா? நேராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடலை பார்த்து நிற்கிறீங்க, இமேஜ் பண்ணிக்கங்க. எல்லாரும் இமேஜ் பண்ணுங்க. கடலை பார்த்து நிற்கிறோம், மெரினா பீச்சை பார்த்து நிற்கிறோம். உங்களுடைய இடது கை வடக்கு, வலது கை தெற்கு, சவுத். ஓகே. மெரினா பீச்சில் உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸில் நீங்கள் நிற்கிறீங்க. எதனா ஒரு ஸ்பாட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நானுமே நிற்கிற மாதிரி இமேஜ் பண்ணிக்கிறேன். விவேகானந்தர் ஹவுஸ். நினைக்கிறீங்க. கடல் எதை பார்த்து இருக்கிறது? கிழக்கு பார்த்துக்குது. ஓகே சார். கடல் கிழக்கு மேடம். ஓகே. கடல் கிழக்கு. ஓகே. அப்படியே பார்த்து நிற்கிறீங்க. லெஃப்ட் வந்து வடக்கு, ரைட்டு வந்து தெற்கு. இதை வைத்து 4ஆக பிரிக்க வேண்டும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு வந்துருச்சு. அப்போ
நார்த் சவுகார்பேட்டை, தண்டையார்பேட்டை, வண்ணார்பேட்டை, ராயபுரம், எண்ணூர் வந்துடும். தெற்குல சென்னைக்கு தெற்கு, தமிழ்நாடு கிடையாது மக்களே. சென்னை, ராமநாதபுரம், கோயம்புத்தூர் கதையே எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். சென்னை, சென்னைக்கு தெற்கில் வந்து அடையாறு, திருவான்மியூர், சோழிங்கநல்லூர், பெசநகர், இப்படி வந்துடும். பெசநகர் எல்லாமே வந்துடும். மேற்கு, மேற்கில் ஃபுல்லாகவே நம்ம முதுகுக்கு பின்னாடி கோயம்பேடு, அண்ணா நகர், ஓகே, பாடி, மணலி, ரெட்டில்ஸ் வரும். ஓகே, வந்துச்சா? இப்போது தென்மேற்கு என்பது எங்கே வரும் அப்படின்னு பார்க்கணும். சென்னையில் தென்மேற்கு, தென்கிழக்கு, ஒரு ஒரு ஊருக்கும் தென்கிழக்கு, தென்மேற்கு, தென்மேற்கு, வடமேற்கு பார்க்கணும். பிரிக்கணும். இதோடைய பவுண்ட்ரி முதல்ல நம்மளுக்கு நல்லா தெரியணும். சென்னையில் நல்லா கேளுங்க, பெரும் முதலீட்டாளர்கள் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய மக்கள்கள் வாழக்கூடிய இடம் 4-5 இடம் நல்லா சொல்லலாம். இப்போ போட் கிளப் சொல்லலாம், அடையார் போட் கிளப் சொல்லலாம். அந்த ஊருக்கு அடையாருக்கு அது எந்த பகுதியில் வருதுன்னு பார்க்கணும். பக்கத்தில் அடையாறு ஆறு ஓடுது. ஆமாம் சார், ஆறு கூவாறு ஓடும். ஆமாம், அந்த ஆறு வடக்கிலேருந்து தெற்கா, தெற்குலேருந்து மேற்கான்னு பார்க்கணும். பாடி, அம்பத்தூர், ஆவடியில் அதிகமான தொழிற்சாலைகள், ஆமாம், சிட்கோ அதிகமாக இருக்குது. அப்போ ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக நடக்குது. அங்கே பொருளாதார வர்த்தகம் எப்படி வேலை செய்கிறது, சென்னைக்கு அது எந்த பகுதின்னு பார்க்கணும். அதை கேட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ சென்னை அப்படின்னு நம்மளுக்கு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருவது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், பீச்சு, ஹைகோர்ட்டு, காலேஜஸ், இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இப்போது ஆலந்தூர்லேயும் கோர்ட் இருக்குது. ஆமாம் சார். சானிட்டோரியத்துலேயும் கோர்ட் இருக்குது, தாம்பரம் கோர்ட்டு. அதுக்கெல்லாம் தலைமையாக இருக்கிறது ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட். இப்படி பிரிக்கணும். ஓகே. சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் பொருளாதாரத்தில் நல்லா இருக்காங்க அவங்க எந்த பகுதியில் வாழுறாங்க, யாரெல்லாம் பொருளாதாரத்தில் வீக்காக இருக்காங்க அவங்க எந்த பகுதியில் வாழுறாங்க, அவங்க தமிழ்நாட்டுக்கு எந்த மூலையில் வராங்க, சென்னைக்கு எந்த மூலையில் வராங்கன்னு சேர்க்க வேண்டும். ஓகே. நம்ம தமிழ்நாட்டுக்கே ஈசானியமாக சென்னை வந்துடும். ஓவராலாக சென்னை வந்து ஈசானியம் தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஓவராலாக. ஓகே. சென்னையை பிரித்தாதான் ராயபுரம், தண்டையார்பேட்டை வரும். ஓகே, சரிங்களா? ஓகே. நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க மேடம். அப்போ சென்னையில் நீங்கள் இந்த பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ தமிழ்நாட்டில் சென்னை பாதிக்கப்பட்டிருக்குன்றீங்க, கரெக்டுங்களா? என்னதான் நீங்கள் சென்னையில் பெரிய லெவல் பிஸ்னஸ்மேன்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் அவர்களுடைய பூர்வீகம் சென்னையாக இருக்காது. ஓகே. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலமாக தான் இருக்கும், கரூராக தான் இருக்கும். ஓகே. ஏன்னா தமிழ்நாடோடைய நார்த் ஈஸ்டில் ஒருத்தர் பிக் ஷாட் இருக்க முடியாது. அவர் பிக் ஷாட்டாக இருக்காருன்னா அவர் இங்கே தமிழ்நாட்டோடைய சவுத் வெஸ்டை பிறப்பிடமாக கொண்ட ஒரு மனிதனாக அவர் இருப்பார். ஓகே. அந்த நபருடைய பிறப்பிடம் தான் இங்கே வேலை செய்யுது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ சென்னையில் என்ன சார் ஸ்பெஷல்னா, நார்த் ஈஸ்ட்னா என்ன தெரியுமா? நார்த் ஈஸ்ட்னா ஆன்மீகத்தை நல்லா புரியும். ஆன்மீகவாதிகள் உலாவக்கூடிய இடம் சென்னை மேடம். ஓகே. ஆன்மீகவாதிகள், ஆன்மீகம் ரிலேட்டடாக அனைத்து விஷயங்களுக்கும் சென்னை பேர் போன இடம். சார் என்ன சார் கும்பகோணம் இருக்குது? ஆமாம் சார், கேட்கலான்னு அப்படிலாம் கேட்பாங்க. சார் ஓவராலாக தமிழ்நாடையே பவுண்டரியாக பிரிக்கணும். நான் கோயில் நகரம் சொல்கிறாங்க, காஞ்சிபுரத்தானே சொல்லுவீங்க? காஞ்சிபுரம் இருக்குது. காஞ்சிபுரத்தில் 200க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கிறது. நார்த் ஈஸ்ட். ஓ, காஞ்சிபுரம் தமிழ்நாட்டுக்கு மேடம். இது ஒரு பெரிய கலை மேடம். இது வந்து புரிஞ்சிருச்சுன்னா அதோடைய புரிதல் வேற மாதிரி போயிடும். ஓகே, புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிற அந்த இப்போ கம்பேர் பண்ணுறோம் பீகார், ஒடிசா, மகாராஷ்டிரா விட்டுருங்க. மகாராஷ்டிராவில் மும்பை மட்டும்தான் வளர்ச்சி. இன்னும் எவ்வளோ கிராமங்கள், குக்கிராமங்கள் இருக்கிறது. மற்ற
ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும் பொழுது, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் பொழுது தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம். ஏன்னா நான் எல்லா மாநிலம் சுற்றியிருக்கேன் மேக்சிமம், சூப்பர். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் தமிழ்நாடோட ஒரு வளர்ந்த மாநிலத்தை கம்பேர் பண்ணும் பொழுது தமிழ்நாடு இன்னும் வளரவில்லைன்னு நான் சொல்லுவேன். ஒரு கேபிட்டல், ஒரு மகாராஷ்டிராவோடைய மும்பையை கம்பேர் பண்ணுங்க, தமிழ்நாட்டோடைய சென்னையை கம்பேர் பண்ணுங்க. சென்னை மும்பை ஈக்குவல் இல்லை. அது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. பயங்கர அட்வான்ஸ்டாக. மும்பையெல்லாம் நீங்கள் சும்மா ஒரு வீடு எடுத்தீங்கன்னா 50,000 கம்மி வாடகை கிடையாது. பெங்களூர் தோற்றுரும் மும்பை கிட்ட. பெங்களூரும் சென்னையும் கம்பேர் பண்ணுங்க. பெங்களூர் இன்னும் எக்கனாமிக்கலி அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ வளர்ந்த மாநிலங்களோட போட்டி போடும் பொழுது தமிழ்நாடு இன்னும் வளரவில்லை. ஆனால் அனைத்து மாநிலங்களிடம் போட்டி போடும் பொழுது தமிழ்நாடு வளர்ந்து விட்டது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஓகே, புரியுதுங்களா? ஓகே. தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்தை யாருன்னா குறை சொல்கிறீங்கன்னா நீங்கள் பீகாரில் போய் பஸ்ஸில் போய் பாருங்கள், பீகாரில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள், மகாராஷ்டிராவில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாருங்கள், ஒடிசாவில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள், தமிழ்நாட்டுடைய அருமை புரியும். தமிழ்நாடு தான் டாப்புன்னு நினைக்கிறவங்க மும்பைக்கு போய் பாருங்கள், பெங்களூருக்கு போய் பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்க குறைகளும் உங்களுக்கு தெரியும். நல்லா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் வாஸ்து புரியும். புரியுது சார், ரொம்ப தெளிவாக இருக்குது சார். படிகாரத்தை கட்டினாலோ கருப்பு கட்டினாலோ வாஸ்து புரியாது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் ஒரு பிறப்பெடுத்திருக்கிறோம். எதற்காக என்றால் பண தேவைக்காகவோ, ஆரோக்கியத்திற்காகவோ, படிப்புக்காகவோ, உத்தியோகத்திற்காகவோ ஏதோ ஒன்றை தேடி ஓட வேணும் என்ன ஒரு பிறப்பை எடுத்திருக்கோம். சில பேரை கேட்டிங்கன்னா லைஃப்பில் வந்து ஆரோக்கியம் தாங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாம்வான். ஏன்னா அவன் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டிருப்பான். என்ன ஆரோக்கியம்? பணம் இருந்தால் தான்ப்பா எல்லாமே. பணம் 10 செய்வான், அவன் கடனால் பாதிக்கப்பட்டிருப்பான். புரியுதுங்களா? துரோகத்தை அதிகமாக சம்பாதிச்சுவேன். உலகத்தில் எவனும் நல்லவனே கிடையாதுங்க. ஒரு உண்மையான ஒரு நட்பு இருந்தால் போதுங்க, பணம் என்ன ஆரோக்கியம் என்ன எல்லாம் சரியாயிடுவான். அவன் துரோகிகளை அதிகமாக சம்பாதிச்சிருப்பான். எப்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன அசம்பாவிதம் உங்களுக்கு நிகழ்கிறதோ அந்த மூலையில் நீங்கள் பிறப்பை எடுப்பீர்கள். இதான் ரகசியம். ஓகே, புரியல? இப்போது ராமநாதபுரத்தில் தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்க. புரியுதுங்களா? தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சென்னையில் ஒருத்தர் வந்து ஷவரை திறந்து விட்டுட்டு 2 மணி நேரம் குளிக்கிறாரு, தண்ணி வேஸ்ட் பண்ணிவிட்டு. நான் ஓலைச்சுவடிலாம் பார்க்கல, நான் சாமியார் கிடையாது. எனக்கு வந்து அப்படி கண்ணை முன்னே ஞானம் வர அளவுக்கு எனக்கு இறைவன் அந்த ஒரு நிலையை ஒன்றும் கொடுக்கல. நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அந்த ராமநாதபுரத்தில் ஒரு குடத்தை வச்சு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த குடத்தில் இருக்க தண்ணியை சிந்தாமல் வீட்டுக்கு கொண்டு போகுது. சென்னையில் ஷவரில் 2 மணி நேரம் குளித்தவர் அடுத்த பிறப்பை ராமநாதபுரத்தில் எடுப்பார். இங்கே கஷ்டப்பட்டவர் அடுத்த பிறப்பில் ஷவரில் அந்த தண்ணியை தரும்பாது எடுத்துகிட்டு போன குழந்தை அடுத்த பிறவில் சென்னையில் பிறக்கும். சென்னையில் பிறந்த பிறகு அந்த குழந்தை அவர் குளித்தால் போலே ஷவரில் 2 மணி நேரம் குளித்தால் மீண்டும் ராமநாதபுரத்துக்கு போகும். இல்லை என்றால் முற்பிறவியில் நல்ல கர்மாக்களை செய்திருந்தால் அந்த தனக்கு இருக்கக்கூடிய தண்ணியின் தன்மையை புரிந்து ஷவரில் குளித்து தண்ணியை வீணாக்க வேண்டாம் என்ற ஒரு பக்கெட்டில் குளித்தால் அந்த குழந்தை மிகப்பெரிய எலான் மாஸ்காக மாறும். சூப்பர் சார். அதாவது என் வீட்டு பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குது, ஆனால் நான் குடிக்க மாட்டேன். நான் ஒயின் ஷாப்பில் வேலை செய்கிறேன், பாட்டில் எடுத்து கொடுப்பேன், ஆனால் நான் குடிக்க மாட்டேன். நான் நான்வெஜ் கடையில் பாஸ்போர்ட் போடுறேன், ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், நான் பியூர் வெஜிடேரியன். தவறுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையை இயற்கை உனக்கு ஏற்படுத்தினாலும் அதிலிருந்து நீ தெளிவாக வெளியே இருந்தால் நீ ஜெயிக்கலாம், வெற்றி பெற பிறந்து உள்ளாய். சூப்பர் சார். அப்போது நீங்கள் சென்னையில் இருந்தா, கோயம்புத்தூரில் இருந்தா, ராமநாதபுரத்தில் இருந்தா, தர்மபுரியில் இருந்தா என்ன மாதிரியான தவறுகளை பூர்வ ஜென்மத்தில் செய்திருப்பீர்கள் என்று ஒரு ரிசர்ச் பண்ணுறேன். சாதாரண ரிசர்ச் அல்ல அது. இது வரைக்கும் சொல்லும் போதே ஒரு மாதிரி தெளிவாக இருக்குது, புரிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ எந்த மாதிரி நம்ம பண்ணியிருப்போம், என்ன பண்ணால் இங்கே பிறந்திருப்போம் அப்படின்ட்டு ஒரு புரிதல். ஏன் கோயம்புத்தூரில் பிறந்து சென்னைக்கு வந்து நீ வேலை செய்கிற? சென்னையில் பிறந்து நீ உன்னை கட்டி கொடுத்தாங்க, உன்னையே பெங்களூரில் கட்டி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் ரிசர்ச் செய்து கொண்டிருக்கிறேன். அதில் கிடைத்த பல அரிய தகவல்கள்லாம் சொன்னேன்னா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நிறைய பேருக்கு தூக்கம் வராது. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி தான் மேடம் நான் வாஸ்து ரிசர்ச் பண்ணின்னு இருக்கிறேன்.
நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிக்கிறேன். என்ன பண்ணுறீங்கன்ட்டு இனிமேல் யாருமே கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ரிசர்ச் பண்ணுறதுக்கு இன்னும் போதாதுன்னு நினைக்கிறேன் சார் டைம் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் சொன்னதுல எனக்கு ஒரு சில டவுட் இருக்குது, அது கேட்கலாங்களா? கேளுங்க. தேங்க். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த வடமேற்கு வடகிழக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த சென்னை பொறுத்த மட்டும் இதுதான் ஆன்மீகம் இதுன்னு சொல்லி. ஸோ ரொம்ப மாடர்னாக இருக்கிறது, சென்னைக்கு வரணும்னு சொல்லி வில்லேஜ்லேருந்து எல்லாருமே இங்கே கிளம்பி வந்து அவங்களோட அட்வான்ஸ்டு விஷயங்களை வந்து இங்கே பண்ணுறாங்க. இங்கே விட மும்பை இதுவாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போது சென்னை தான் வந்து ஈசானியம்னு சொல்கிறீங்க, ஜீவசமாதி அதிகமாக இருக்கிறதும் சென்னை தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஃப்யூச்சரிஸ்டிக்காக சென்னையில் வந்துட்டு இப்போது எப்படி சார் இருக்கும்? இங்கேயே ஓகேவா? வாஸ்து ரீதியான ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? அதுதான் கேட்கலான்னு வரேன். நீங்களே புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் அப்படி சும்மா சொல்கிறேன். போடுங்க சார். ஒரு வீட்டில் ஈசானிய பகுதியில் அதிக பாரம் வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாதுல்ல? புரியுது. கரெக்ட். தப்பு தானே? வெயிட் வைக்கக்கூடாது. தமிழ்நாட்டுடைய ஈசானியம் சென்னை. எல்லாரும் தங்கி இங்கே வந்து சென்னை என்ன பண்ணுறீங்க? வெயிட் ஆகுறீங்க. ஆமாம். அப்போ தமிழ்நாடு பாதிக்கப்படுதா இல்லையா? பாதிக்கப்படுது சார். தமிழ்நாடு வளருமா வளர்ச்சி குறையுமா? வளர்ச்சி கொஞ்சம் குறையும். அவங்க உங்களுடைய பூர்வீகத்துக்கு போயிடுங்க, தமிழ்நாடு வளர்ந்துரும் நான் சொன்னால் என்ன பைத்தியக்காரன் தானே சொல்லுவீங்க? அப்படி என்ன சொல்லுவீங்க? ஆமாம் சார். ஆனால் அதுதான் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய உண்மை. பூர்வீகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்கிறீங்களா? பூர்வீகத்துக்கு போக மாட்டாங்க, இந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிப்பாங்க. சென்னை மாறி கோயம்புத்தூர் மாறும். எப்பொழுது கோயம்புத்தூர் டெவலப் ஆகுதோ அன்னைக்கு தமிழ்நாடு மும்பை மாரி ஜொலிக்கும். ஓ, சவுத் வெஸ்ட் வெயிட் ஆகும். ஓகே, சவுத் வெஸ்ட் அதிக பாரம் ஆகணும். சவுத் வெஸ்ட் ஈக்குவலாக நார்த் ஈஸ்ட்டுக்கு ஈக்குவலாக பாரம் ஆகினா வந்து ஒரு ஸ்டேஜில் சவுத் வெஸ்ட் அது அதிகமாக பாரம் ஆகிவிட்டால் நார்த் ஈஸ்ட் ஃப்ரீ ஆகிடும். அரசாங்கம் அட்டகாசமான சலுகைகளை செய்யும். மும்பையை அடித்து பெங்களூர் அடித்து ஸ்டேட்டுன்னா தமிழ்நாடு தானே இந்த இந்தியாவுக்கு பிரதமர் மைண்டில் போய் நிற்கிற முதல் ஸ்டேட் தமிழ்நாடாக நிற்கும். அதுக்கு எப்போ தெரியுமா வழி வரும்? கோயம்புத்தூர் டெவலப் ஆனால் தமிழ்நாடு டெவலப் ஆகும். இதுதான் வாஸ்துவின் உச்சக்கட்ட ரகசிய உண்மை. சூப்பர் சார். புரியுதுங்களா? கோயம்புத்தூர்காரங்களாம் நல்லா இருந்தால் போதுன்றீங்க? இல்லை, கோயம்புத்தூர்காரங்க மட்டும் இல்லை, சென்னையில் இருக்கிறவங்களும் கோயம்புத்தூருக்கு போய் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்லாம் வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன கேட்டால் தமிழ்நாடு பெரிய லெவலில் ஜெயிக்கணும்னா அரசாங்கம் கோயம்புத்தூரில் அதிக கம்பெனிகளை ஓப்பன் பண்ணணும். ஓ, ஓகே. இப்போ இங்கே சென்னையில் ஐடி கம்பெனி அதிகமாக இருக்கிற மாதிரி அங்கே ஐடி கோயம்புத்தூர் ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணுங்க. சவுத் வெஸ்ட் ஹைட் பண்ணுங்க, தூக்குங்க. சவுத் வெஸ்ட்டில் மக்களை விளையாட விடுங்க. நார்த் ஈஸ்ட்டை ஃப்ரீ பண்ணுங்கன்றேன். ஸோ அங்கே எவ்வளோ வேணால் வெயிட் வச்சுக்கலாம். இங்கே வெயிட்டே அங்கே வைக்க சென்னை ஃப்ரீயாவே. சூப்பர் சார். கேட்கும்போதே தமிழ்நாட்டுடைய கஜானா அதிகமாகி அரசாங்கம் பல சலுகைகளை செய்து தமிழ்நாட்டு மக்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? புரியுது சார். வேற லெவலில் இருப்பாங்க, வேற லெவலில். புரியுது. இப்போ அந்த சவுத் வெஸ்ட் தான் டார்கெட். மேடம் இதெல்லாம் பெரிய பெரிய ரகசியங்கள் மேடம், பெரிய ரகசியங்கள் இதெல்லாம். கேமரா முன்னால் நம்ம பேசிட்டோம். இல்லை இது அரசாங்கத்துக்கு காதல். இந்த 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 நான் சொன்ன விஷயம் நடக்கும் மேடம், நடக்கும். நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும். எப்பொழுது கோயம்புத்தூர் டெவலப் ஆக ஆரம்பிச்சதோ அப்பொழுதுதான் தமிழ்நாடே ஓரளவுக்கு கண் விழித்து பார்க்க ஆரம்பிச்சது. அது தெரியுமா உங்களுக்கு? அங்கே 2 ஐடி கம்பெனி போட்டாங்க. இன்னைக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்டை விட நல்லா தான் இருக்குது. இன்னும் குறை இல்லை, குறை சொல்கிற மாதிரி இல்லை. புரியுது சார். அப்போ வாஸ்து வந்து ஒரு அரசாங்கத்திற்கும் வேலை செய்யும், இதெல்லாம் சரி பண்ணா அப்படிங்கிறது தான் உங்களோட கருத்து. ஒரு வீடு சரியில்லை என்றால் வீட்டின் தலைமகன் பாதிக்கப்படுவான். தமிழ்நாட்டில் உள்ள வாஸ்து தலைவர்களையும் எம்எல்ஏ எம்பிக்களையும் உறுப்பினர்களையும் அவர்களுக்கு தான் அந்த வாஸ்து வேலை செய்யும். ஓகே, யார் அந்த இடத்த ஆள்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் அண்ணா நகருக்கு நான் எம்எல்ஏனா அண்ணா நகருடைய வாஸ்து எனக்கு வேலை செய்யும் மேடம். அதான் சொல்கிறேனே. என்ன சார், அப்போ ஒரு இடத்துல நீங்கள் தங்கலைனா கூட அந்த சரி மேடம் இது பண்ணி வாங்க நான் இல்லை சார், முக்கியமான மேட்டர் சொல்கிறேன், நான் கேட்டுறேன் சார். அதை நீங்கள் இப்போது அரசியல்வாதிகள் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு இடத்துல எம்எல்ஏ இருக்கு, அவங்க வீடு வேறு இடத்துல இருக்குது. அப்போ அவங்க தங்குமிடம் அவங்களுக்கு வேலை செய்யுமா? இல்லை அவங்க ஆளுமையாக இருக்காங்களே அந்த இடம் அவங்க எந்த இடத்தை ஆள்கிறார்களோ அந்த இடத்துடைய வாஸ்துவும் அவர்கள் தங்குகின்ற வீடும் ஒரே மாதிரியான பாதிப்புகள் உள்ளே இருக்கும். ட்விஸ்ட் வைக்கிறீங்க. உண்மை மேடம், உண்மை. இப்போ ஒன்று பாருங்களேன், ஒரே ஒரு கதை சுவாரஸ்யமாக சொல்கிறேன் மேடம். சொல்லுங்கள் சார். வண்டி ஓட்டுற டிரைவருக்கு உடம்பு சூடாகுமா ஆகாதா? ஆமாம் சார், ஒரே இடத்துல உட்காந்து ஓட்டுறாங்க. வண்டி ஓட்டுறாங்கல்ல, ஒரு வண்டிக்கு வாஸ்து சொல்லட்டோமா? வண்டி ஓட்டுறவங்க தென்கிழக்குலேருந்து ஓட்டுறாங்க.
தென்கிழக்கு. ஆமாம், வண்டியோடைய ஃப்ரண்ட்டு தான் கிழக்கு மேடம். ஓகே ஓகே சார். ஏன்னா அது மூவபிள்ன்றதுனால ஃப்ரண்ட்டை கிழக்குன்னு எடுத்துக்கணும். ஓகே ஓகே. வண்டியோடைய தென்கிழக்கு தான் டிரைவர் சீட்டு. தென்கிழக்கில் வச்சு வண்டி ஓட்டுறாரு, அதனால் அவர் உடம்பு சூடாகுது. பஸ்ஸுக்கு சொல்கிறேன் பாருங்க வாஸ்து. ஓகே. கண்டக்டர் எங்கே உட்காருவாருன்னா நார்த் வெஸ்ட்டில் உட்காருவார். ஓகே. தென்கிழக்குக்கு நேர் ஆப்போசிட்டு நார்த் வெஸ்ட்டு. ஓகே. கண்டக்டர் என்ன பண்ணுவார், நார்த் வெஸ்ட்டுன்னா கால் உட்காருவாரா, எழுந்து 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 நடந்து போய் டிக்கெட்டு குத்துனது மறுபடியும் 2 நிமிஷம் உட்காருவார். ஓகே. நார்த் வெஸ்ட்டு பாதிக்கப்பட்டால் நிலையாக ஒரு இடத்தில் இருக்க முடியாது என்பதற்கு கண்டக்டர் உதாரணம். அதுலேயும் பஸ்ஸுலேயும் வடமேற்கில் தான் அவருக்கு சீட்டை கொடுத்தாங்க பாருங்க. அதுதான் வாஸ்து நான் சொல்கிறேன். ஓ மை காட். புரியுதுங்களா? என்ன சார் இது? புரியுதா? பஸ்ஸை வரைபடமாக நீங்கள் சொல்லும்போது இமேஜின் பண்ணி பார்த்தா சவுத் ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து கண்டக்டர் இருக்கார். ஆமாம் சார். சரிங்களா? கரெக்டு. சரி, இன்னும் சுவாரஸ்யமான ஒன்று சொல்கிறதுமா? சொல்லுங்கள் சார். ஏறின உடனே டிரைவர் பக்கத்தில் ரோடை பார்த்த மாதிரி உட்காரணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கிங்களேன். ஆமாம் சார். அவர் பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். பயங்கர மணி ஸ்ட்ரகிளில் இருக்காருன்னு அர்த்தம். ஏறின உடனே டிரைவருக்கு பின்னாடி உட்காந்த உடனே நான் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவர் ஓகே, பொருளாதாரத்தில் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். பைத்தியக்காரத்தனமாக தெரியும், ஆனால் போய் ஒவ்வொருத்தரையும் கேட்டு பாருங்க, வேறு லெவலில் சில உண்மைகள் புரியும். அப்புறம் நம்ம ரிசர்ச்சோடைய புக்கோடைய அர்த்தம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டில் ஊறி ரத்தத்தில் கலந்து உங்களுக்கு வேலை செய்யும். புரியுது சார். ஏன் ஊருக்கு வாஸ்து பார்க்குறீங்கன்னு இப்போ புரியுது சார். ஊருக்கு வாஸ்து, நாட்டுக்கு வாஸ்துன்னு நம்மளுடைய ஆராய்ச்சி பெரிய லெவலில் போயின்னு இருக்கு மேடம். நம்ம மக்களை காப்பாற்ற வேண்டும். காலங்காலத்துக்கும் சில நூல்கள் ஏடுகள் நிலைத்து நிற்க வேண்டும். அருமை சார், ரொம்ப அருமை. நானே அடுத்த பிறவி பிறந்து வரேன் மேடம். நான் சொல்லி கொடுத்துட்டு போன கலை இருக்குல்ல, அதை இன்னொருத்தர் எனக்கு சொல்லி கொடுப்பார். ஓகே, அது மூலிமா நான் தச்சுப்பேன். நீ எதை விதைக்கின்றாயோ அதையே அறுவடை செய்வாய். இவ்வளோ விஷயத்த நான் பேசிட்டேன்ல இந்த வீடியோவில். இப்போ இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயங்களாக தெரியலாம். இல்லை சார், எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது ஒன்றும் மிகப்பெரிய விஷயங்களை அசால்ட்டாக 1/2 மணி நேரத்தில் சொல்லிட்டேன். இதெல்லாம் நான் பண்ணுகின்ற ரிசர்ச்சில் 1% மட்டுமே சொல்லியிருக்கேன். இதற்காக நான் இன்னும் எவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவேன், எவ்வளோ ஃபோன் பேசுவேன், எவ்வளோ ஊருக்கு பயணப்படுவேன் என்பதை மக்கள் புரிந்து கொண்டால் போதுமானது என்று நான் நினைக்கிறேன். இதுவே வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணும்போது இந்த ஒரு சில விஷயங்கள் இந்த ஒரு பதிவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய தொடர்ந்து உங்களுடைய ரிசர்ச் இருக்கணும் சார். எனக்கு ஒரு உதவி இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ் மூலிமா நான் நேயர்களுக்கு கேட்டுக்கிறேன். சொல்லுங்கள் சார். சென்னையோடைய பக்கா பவுண்ட்ரி லைன் யாருக்குன்னா இந்த கூகுளெலாம் எடுத்துன்னு வரக்கூடாது. பக்கா பவுண்ட்ரி லைனு யாருக்குன்னா தெரிஞ்சால் பக்காவாக ஒரு A3 ஷாட்டில் வரைந்து எனக்கு சமர்ப்பித்தால் இன்னும் நான் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்வேன். என்னுடைய ஆராய்ச்சிக்கு அது தேவைப்படுகிறது. கண்டிப்பாக சார். நீங்கள் உங்களோட ஆராய்ச்சிக்கு வந்து பப்ளிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற நம்மளுடைய வீடியோ பார்த்து நிறைய பேர் பயனளிக்கிறவங்க, நீங்கள் உங்களோட டீமில் மக்களையும் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றது நான் கேட்கலான்னு வந்தேன். நீங்களா அதுக்காகவே 10வது படிக்கும்போது ஒரு கேள்வி கேட்பாங்க, மக்களாட்சி என்றால் என்ன? மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சின்னு ஒன்று வரும். ஆமாம் ஆமாம். அதனால் இது இந்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சில ஊர்களுக்கு நான் ரிசர்ச் செய்யறதுக்கு சில தகவல்கள் தேவைப்படுகிறது. அதற்கு நான் சில ஊர்லாம் சொல்லுவேன். இப்போ தருமபுரி அது மாதிரி என்னுடைய வாஸ்து மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களுக்குலாம் நிறைய ஒர்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெம்பிள் எக்ஸ்பிரஸை நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோ மூலயமா நீங்கள் என்ன கேட்டாலுமே வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். அதை கொஞ்சம் கேளுங்க, அதிகமாக கேளுங்க. எனக்கு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரிசர்ச்சுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த கலையை அடுத்த லெவலுக்கு இப்போ உலக சாதனை படைக்க வைக்க வேண்டும். சார் நம்ம ட்ரம்ப்புக்கே வாஸ்து பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு நம்ம வாஸ்து பார்ப்போம் மேடம். அவரே கூப்பிடுவார் சார், கண்டிப்பாக கூப்பிடுவார். அப்போ அப்படியே நம்ம போய் அங்கே வீடியோ எடுத்து ட்ரம்ப்புக்கே வாஸ்து சொல்கிறோம். இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக சார். சரிங்களா? இப்போது எனக்கு வந்து என்னென்னா சென்னையோட பவுண்ட்ரிஸு கிளியராக இருக்கணும். ஏன்னா நான் சார் இவ்வளோ பேசுகிறேன், நான் பவுண்டரி அறிஞ்சிக்க மாட்டேன், நான் வரைவேன். பட் நம்ம எல்லா ஊருக்கும் போகிறோம், இல்லை வந்து அது நம்ம ஆன்மீகம் அந்த சார்ந்த விஷயம், கோவில் சார்ந்த வாஸ்து, வீடு சார்ந்த வாஸ்து, இதெல்லாம் உணவு சார்ந்த வாஸ்துலாம் இருக்குது, மண் சார்ந்த வாஸ்துலாம். இதெல்லாம் போகிறதுனால நம்மளுக்கு அந்த பவுண்டரி யாருன்னா வரைஞ்சின்னு வந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் அக்யூரேட்டாக நிறைய விஷயத்தை அடித்து நவுத்தி எடுத்துருவேன் மேடம்.
சூப்பர் சார், சூப்பர் யாருன்னா விருப்பப்பட்டீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க சார். மக்கள் எல்லாருமே நீங்க பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க சார். வாரண்டி எப்படி எடுத்து வந்து கொடுக்கணும்னு இருக்கும்ல? இல்ல சார், உங்களோட நம்பர் கொடுத்துருக்காங்க சார். வாட்ஸ்அப்ல பண்ண சொல்லுங்க சார். ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபோட்டோ எடுத்து கிளியராக வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லைன்னா ஆஃபீஸ் அட்ரஸ் வாங்கி கொரியர் பண்ணுங்க. இல்லைன்னா ஆஃபீஸுக்கே வந்து நேரடியாக அந்த பவுண்டரி எனக்கு கொடுங்க. இல்லைன்னா டெம்பிள் எக்ஸ்பிரஸோடைய அட்ரஸை வாங்கி அவங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள். நான் அவங்கக்கிட்ட வாங்கிக்கிறேன். உங்கள் பேர், உங்கள் மொபைல் நம்பர், அட்ரஸ்லாம் சொல்லுங்கள். நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு அப்படி சும்மா ஒரு வீடியோவில் ஒரு காட்டு. கண்டிப்பாக சார். சென்னைக்கு மட்டும் பவுண்டரி வராதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடுக்கே உங்களுக்கு பவுண்டரி லிஸ்ட் வந்து சரி. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மேடம். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். சார், தமிழ்நாடுலாம் விட்டுருங்க. நான் வந்து ஒரு இதுவில் இருக்கிறேன், மதுரை பக்கத்தில் ஒரு கிராமம். என் ஊருக்கு எதுனா சொல்ல முடியுமா சார்? உங்கள் ஊருடைய வரைபடம் பவுண்டரியை வரைங்க, வச்சுக்கிங்க. ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும், குட்கிராமங்களுக்கும், நகரங்களுக்கும், மாநகரங்களுக்கும், பேரூராட்சி, ஊராட்சி, ஒன்றிய, மாவட்டம் மொத்தத்துக்கும் நம்ம பார்க்குறோம். எல்லாம் நமஸ்காரம். சூப்பர் சார், சூப்பர் சார். நிறைய பேருக்கு இந்த வாஸ்து வந்து இந்த பதிவு வாஸ்துவோட அறிவை வந்து இன்னும் கொஞ்சம் கண் திறந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு சவுத் வெஸ்ட்டோட வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். குபேரமூலை அப்படின்னா என்னங்கிறது தெரிய வரும். யார் எங்கே பிறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வரும். நீங்கள் சொன்ன விஷயங்கள் பார்த்து நான் வந்து அப்படியே சும்மா லைட்டாக அடி பன்னீர் அப்படி தெளிச்சிருக்கேன். புரியுது சார். வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தெளிப்போம். ஒரேடியாக ஊற்றிட்டேன்னு நனைஞ்சிரும். ஒரு சொட்டானாலும் அது பன்னீர் வாசனையாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கண்டிப்பாக கண்டிப்பாக பெரிய அளவில் மக்களை கொண்டு போய் வாஸ்துன்னா என்ன அப்படின்னு ஒரு பெரிய புரிதலுக்கு கொண்டு வந்துடலாம். கண்டிப்பாக சார். இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. நிறைய பவுண்டரிஸோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். வரப்போகுது கண்டிப்பாக வரும் சார். நீங்கள் பார்த்துட்டு இன்னும் அதிக பதிவில் இன்னும் வேர்ல்டுக்கே வாஸ்து சொல்லலாம் சார். நிச்சயமாக சொல்லுவோம். ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.